என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் வேளையில் இதை செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நிறைய இது பற்றி சொல்லியிருக்கின்றேன். காலையில் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நமக்கு காரியங்களை தடையின்றி காரியங்களை செய்து கொண்டே போகலாம். நமக்கு நோய் என்பதே வராது. டாக்டருக்கு நாம் நோய்க்கு பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கிழக்கு தாம்பரத்திலிருந்து என் பெயரால் அங்கே என்னுடைய சீடர் ஒருவர் சென்று நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து அப்துல் 10 வயது 6வது வகுப்பு, அனன்யா 10 வயது 6வது வகுப்பு, லெனின் 9 வயது 4வது வகுப்பு. இதில் என்ன விசேஷம் என்றால், அப்துல், அனன், லெனின், இதில் இரட்டை குழந்தைகள் கையை வைத்துங்கள். கை நல்லா வைத்து. இவங்கள் இருவரும் இரட்டையர்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கு முந்தின எபிசோடும் இரட்டையர்கள் வந்தார்கள், இப்பொழுதும் இரட்டையர்கள் வந்துகிறார்கள். அதிலும் இறக்க கையை. அதிலும் இப்பொழுது பார்த்தீர்களானால் முஸ்லீம்கள் இதில் முக்கியத்துவம் கொடுத்து இதில் செய்கிறார்கள். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆசனம் என்பது ஒரு ஜாதியினருக்கோ இனத்தினருக்கோ மதத்தினருக்கோ கிடையாது. எல்லா மதத்தினருக்கும் ஆரோக்கியம் தேவை, அறிவு தேவை, ஞாபக சக்தி தேவை, உடல் நலம் தேவை, மனோதிடம் தேவை தானே. இப்பொழுது சவுதி அரேபியாவில் தான் இப்பொழுது முஸ்லீம்கள் நிறைய பேர் யோகாசனத்தை பழகுகிறார்கள். நம் இந்தியாவைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த யோகாசன ஆசிரியர்கள் அங்கே போய் ஆசிரியர்களாக வேலை செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் அவர்களுக்கு, மாதம் தங்குமிடம் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பிலும் நமது யோகாசனம் முன்னின்று இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது கால் விரித்த சர்வாங்காசனம் செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் சர்வாங்காசனத்தை முதலில் செய்யுங்கள். சர்வாங்காசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலத்தி விட்டு இந்த பிறகு காலக்கில் இறக்கு 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 இறக்குடா. டேய் இறக்கு, எல்லோரும் இறக்கு இறக்கு, கீழே இறக்குடா, இறக்கிட்டியா, இறக்குடா. அங்கே தலை வை. நீ இறக்குமா, அங்கே தலை வைக்கணும். போடு. நீ இறக்குப்பா, இங்கே தலை வை. அப்படி வச்சு இங்கே தள்ளி வாங்க. தள்ளி வரல கால் இடிக்கும். தூக்கு. மெதுவாக காலை விரிங்க. கால் தட்டக்கூடாது. நான் தான் தள்ளி வர சொன்னேன். நல்ல விரி. கால் விரித்த சர்வாங்க ஆசனம். இதில் என்ன நன்மை என்று கேட்டால், தலைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறது, தலைக்கு இரத்தம் செல்கிறது, ஜீரணக்கருவிகள், இருதயம், ஹார்ட், நுரையீரல், தைராய்டு, கழுத்து, தலைக்கும் இரத்தம் வந்து விடுகிறது. புலனுறுப்பு, கண், மூக்கு, காது, வாய், சர்க்குலேஷன் நன்றாக கிடைக்கிறது. அது காரணமாகத்தான் இதற்கு சர்வ அங்க ஆசனம்னு வைத்திருக்கிறார்கள். அதிலும் நாம் கால் விரிக்கும் பொழுது அந்த காலில் இருக்கின்ற இறுக்கமான நரம்புகளெல்லாம் விரிவு கொடுக்கிறது, இளக்கம் கொடுக்கிறது. ஆகவே இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அதிகப்படியான இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. இதை நாம் செய்யும் பொழுதே தெரியும். அந்த பிளட் கீழே இறங்கி வந்து தலை வரைக்கும் வர்றதை நம்ம கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் பார்த்தா
அந்த இரத்த ஓட்டம் தலை வரைக்கும் போகிறது நம்ம அறியலாம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்து பண்ணுங்கள். இவர் சைடில் போயிரு, நீ இங்கே வந்துடு. இப்போ பண்ணு, நீ அங்கே போ, அங்கே போடா. இப்போ காலை விரிங்க. நல்ல காலை விரிக்கணும், முட்டு மடங்கக்கூடாது, அப்படியே வைக்கணும். கொஞ்ச நாள், ஒரு 15 நாள் 20 நாள் இந்த ஆசனத்தை போட்ட பின்பு பார்ப்பீர்களானால் அந்த கால் அந்த பிளட் அப்படி இறங்குறதே தெரியும். ஏனென்றால் அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் இலக்கம் கொடுத்து விடுகிறது. அப்படியே இறங்கி விறுவிறுவிறுவிறுன்ட்டு தலைக்கு வந்துடும், புலன் உறுப்புகளுக்கு வந்துடும், கண் மூக்கு வாய் காதுகளுக்கு வந்துடும், ஜீரணக்கருவிகளுக்கு வந்துடும், நுரையீரல் இருதயத்துக்கு வந்துடும். அதுதான் முக்கியம் இதில். ஆகவே உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய முக்கியமான காரியங்களைத்தான் யோகாசனம் செய்கிறது. மூக்குத்துவாரத்தை நன்றாக திறந்து விடுகிறது. அதன் வழியாக காற்று அதிகமாக ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே எந்த உறுப்பிலும் பழுது ஏற்படாது. ஆகவே இவைகளெல்லாம் சரியாக உள் உறுப்புகளும் வெளியுறுப்புகளும் இயங்கும் பொழுது நமக்கு ஏன் நோய் வரப்போகிறது, ஏன் டாக்டரிடம் செல்ல போகிறோம், டாக்டரிடம் செல்ல போக வேண்டிய அவசியமே ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நேரடியாக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஆசனம் என்பது நமக்கு நாமே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடியது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மருத்துவ செலவு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த சூழ்நிலையெல்லாம் யோகாசனம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது. நினைவாற்றல் அதிகமாகும், அவர்களுக்கு மதிப்பெண் அதிகமாக பெறுவார்கள். உயர்ந்த ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான மார்க் வாங்கி அவருடைய வாழ்க்கை திறனை முன்னே ஏற்றி செல்லக்கூடியதுக்கு இந்த ஆசனங்கள் உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலையில் ஒரு 15 நிமிடம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் பண்ண வேண்டாம். மணிக்கணக்காலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆகவே மாணவர்களுக்கு யோகாசனங்களை காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் தான் அவர்களுக்கு வளர்க்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.